அப்படியே வேலை ஊற்றிட்டு வந்துடும். எல்லாத்தையும் ஊற்றி விடு. பார்த்து முட்டை தூக்கிட்டு வந்துடும். நிறைய முட்டை கூட முட்டையெல்லாம் தனியாக எடுத்துருங்க. அதை பொரிச்சிருவேன். முட்டை வைக்கணும்ல, உடச்சி விடாம வைங்கத்தா. வா 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 அந்த கொட்டை ஆவி பறக்குது மாப்பிள்ள. நான் தான் ஃபர்ஸ்ட் தாத்தா குழம்பிடுவோம் கேட்டு. அவ்வளோதான். கல்லுப்பு தாத்தா கிட்ட கொஞ்சம் எல்லாம் கத்துக்கிறாரு. ஆனால் யானே கருத்தா வரல. இது கருத்தா இதான் மாப்பாட்டி. நம்ம தோட்டத்தில் வாட்டர் ஆப்பிள் காய்ச்சிருக்கு. உரம் எதுவும் வைக்காம குப்பை மட்டுமே விளைஞ்ச கண்ணு. இன்னும் என்ன பாருங்க, இன்னும் ஒரு 200 மீட்டர் கிடக்குமா? இன்னும் இருக்குதா உள்ள? என்ற அளவுல தான் இருக்கு. கையாச்சு பாரு, சூடா இருக்கு. உடச்சு பெரிய முட்டை ஒண்ணு இருக்கு மாப்ள. அவன் உங்களுக்கு செல்லமா விளையாடுறான் தாத்தா. பா தாத்தா நல்லதெல்லாம் பார்த்துட்டு நல்ல முட்டை. இங்கிலீஷ் தெரியாது ஓடுதுடா பந்து மாதிரி. வாரத்துக்கு ஒரு டைம் ஆச்சு என்ன வச்சு குளிக்கணும் தாத்தா. நீ எத்தனை கிலோ? நான் 2 தான். சிம்பிள். எவ்வளவு பிராட் தெரியுமா? அதெல்லாம் உடைச்சு நல்லா. என்ன மாப்ள ஒண்ணு வாங்கி ஆளுக்கு 4 முட்டை 5 முட்டை போயிருச்சு. இந்த கடை பார்த்துக்கிறாங்க. நான் இந்த சைடை பார்த்துக்கிறேன். சைடு ஒன்று கிடச்சிருக்கா? ஏய் இது ஏன் சைடு இல்லைப்பா. முட்டை கடல்ல இறங்கியாச்சு. வெட்டுறதுக்கு கட்டி. உங்களுக்கு வெங்காய கதை தெரியுமா? என் கண்ணை பார்த்து 21வது வயசுல யாரா இருக்குதா? அதெல்லாம் இருக்கு. சரிக்காக ஆக்கிது ஒரு கண்ணு. நீங்க எத்தனை கிலோ வெங்காயம் சாப்பிட்டீங்க? முதல்ல பழைய சோறை சாப்பிட்றது. இதில் பேக் பண்ணிக்கிறேன். நான் உன்ன மாதிரி வேமாலாம் இருக்க மாட்டேன். நல்ல சர்பத்து உங்களுக்கு என்ன அதில் வந்துட்டு என்ன கேக் பேஜை தான் பண்ண போகிறேன். எலுமிச்சம்பழம் காய்க்காது. தெரியுமா எப்படிலாம் ஓடி இருக்கேன் தெரியுமா? எனக்கு எங்க அண்ணங்களுக்கு செக்கில ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் பொங்கு முத்து வரைக்கா கிட்டிகிட்டே இரு. காஞ்சிட்டா அப்படியே மடக்கு மாதிரி மரம் உரிச்சு நறுக்குன பூண்டு. ஊற வச்ச புளி தண்ணி, எலுமிச்சம்பழம் சாறு, வெங்காயம் பூண்டு பொரிச்ச எண்ணெய். முனைக்குன கல்லுப்பு.
அது அந்த டைலாக் சொல்ல மச்சான். அது வாய்க்கில போட்டா சாப்பிடு கொஞ்சம் மெதுவாக நறுக்கி கொடுனே. நீ சரசரன்னு கொடுக்குற, எனக்கு இங்கே லேட் ஆகுது. என்ன நண்பா கத்தியை தீட்டுறியா? அறுத்து தேன் கூசுலாம் இங்கே இருக்குதா? தேனும் என்ன மச்சான் அந்த ஸ்பூனில் நான் இதான் மச்சான் மிளகாத்தூள். நான் மச்சான் தண்ணி வேணுமாடா? இந்த தண்ணி எடுத்து தண்ணி ஊற்றிக்கிட்டே சாலை போட்டுருக்கேன். காசு இது ஊற்றுங்க. எனக்கா யாமக்கெல்லாம் வேகமா சரச்சரன்னு போகுது தாத்தா. நீ என்ன பண்ற? வாங்கிதான் எடுத்து அடுக்குப்பா. முடிஞ்சு வச்சுனா வச்சிரு. சர 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 வேகமா வச்சு மச்சான். சர சர சாரக்கா டம்முன்னு வந்தா உருண்டு இல்ல மச்சான், தெரியாம கேட்டேன். அப்படியா அந்த பாயில வலிக்கி விட்டு மச்சான் மனசையா கிடைக்கும். இப்ப மறுபடியும் வந்துட்டு கொஞ்சம் நேரம் இருக்கு. டக்கு டக்கு டக்குன்னு பிடிங்க. டக்கு டக்கு டக்குன்னு எது சொன்னாலும் பாடிட்டே இருக்கணும். லாஸ்ட் ஒண்ணு யாருக்கு வேணும்? கர்ணாவுக்கு. கைனா இருக்கா முத்துமணியத்துக்கா? சாப்பிடலாமா? அம்மா நிறைய ஐயே அவன் நிறைய சும்மா நல்லா. இது எனக்கு மட்டும் தான் முட்டை பேஜோ. பேஜோ பேசாமல் சாப்பிடணும் மாட்டா. பேஜோ பேசாமல் அதுக்கு தான் பேஜோன்னு பேர். நல்லா காரசாரமாக சுருக்குன்னு இருக்குதாத்தா. அவிச்ச முட்டையை மட்டும் சாப்பிடும்போது அது ஒரு மாதிரியே சப்புன்னு இருக்கும். ஆனால் இன்னைக்கு நம்ம எண்ணெயில் பொரிச்ச பூண்டு வெங்காயத்தெல்லாம் உள்ளே தூவி விட்டு மிளகாத்தூளை தூவி அந்த புளிப்பு தண்ணியோடு எடுத்து சாப்பிடும்போது வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து பர்மா டிஷ்ஷு. பர்மாவில் இது முட்டை பேச்சு அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னைக்கு நம்ம அதை செஞ்சு சாப்பிட்ருக்கோம். வேற லெவல் தீனி.